ஹாய். இன்னைக்கு நம்ம மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு நபரை பத்தி பேசுறோம். ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இவர் யாரு அப்படின்னுட்டு. யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட எல்லாத்துக்கிட்டயும் ரீச் குடுக்க வச்சது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளோட மீடியா நல்லா அழகா அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, அவர பத்தி தான் இந்த வீடியோல இருக்கு. அவருன்னா, அவரு சொன்னது மட்டும் இல்லாம, நம்மளோட சோசியல் மீடியா எப்படி இருக்கு? ஒருத்தரோட மைண்ட் செட் எந்த மாதிரியெல்லாம் இருக்கு? நம்ம அதுல என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் பார்த்த அளவுல இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, வேற வேற இன்டர்வியூஸ் நான் பார்க்குறேன். ஒருத்தரோட மைண்ட் செட்டும் வேற வேற மாதிரி இருக்கு. அந்தந்த துறை சார்ந்து இருக்கிறவங்களோட ஒரு மைண்ட் செட்டுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதுல நமக்கு எங்க நம்மளோட லைஃப்ல யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் பேசினதுல கொதிச்சு எழுந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டிஸ். அரசியல் சார்ந்தவங்க ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. அவர் யார் அப்படி டென்ஷன் ஆனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். சோ அதுல கட்சி சார்ந்து நிறைய பேர் அவரை விமர்சனம் பண்றாங்க. அது தவிர அதாவது இப்ப ஆட்சியில இருக்க கட்சியை எந்த கட்சியெல்லாம் எதிர்க்குதோ அவங்கெல்லாம் அந்த மகாவிஷ்ணு அப்படின்றவருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பேசுறாங்க. ஏன்னா அந்த கட்சியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் ஆன்மீகவாதிகள் பாத்தீங்கன்னா அதுலயுமே சிலர் அவர் சொன்னது சரி அப்படின்னு பேசுறாங்க. பலர் அவருக்கு அறிவு கிடையாது, அப்புறம் மூட நம்பிக்கை பேச்சாளர், சர்ச்சை பேச்சாளர் அப்படின்னுட்டு நிறைய விஷயங்களை அந்த மீடியால இப்ப நம்ம ஏன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்பொழுது நம்மளோட சப்கான்சியஸ்ல பதியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த டிவியை போட்டாலும் சர்ச்சை பேச்சாளர், அப்புறம் மூட நம்பிக்கை பேச்சாளர், இவருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டேக் கொடுக்குறாங்க இல்லையா? நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த நியூஸுங்கிறது அதுல ஒண்ணும் இருக்காது. ஆனா அவரை பத்தி விமர்சனம் பேசுற அந்த 2-3 வார்த்தைகள் திரும்ப திரும்ப இருக்கும். ஏன்னா நமக்கு அவரை அடுத்து பார்க்கும் பொழுது இவனா இந்த ஆளா அப்படின்னு நம்ம மனசுல ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான சில வார்த்தைகளை மட்டும்தான் இந்த மீடியாஸ் கையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப அழகா. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் கடவுள் மறுப்பாளர்கள் இதெல்லாம் இவர் இப்படி பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கடவுள் இல்லைங்கிறவங்க அது ஒரு பக்கம். அப்புறம் சைக்காட்ரிஸ்ட் இவருக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கனாலதான் இவர் போய் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கிறாரு அப்படின்னுட்டு டாக்டர்ஸ் பேசுறாங்க. அப்புறம் இப்ப போட்டிருக்க கேஸ், இவர் மேல இருக்கிற கேஸ் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நிறைய அட்வொகேட்ஸ் பேசுறாங்க இன்டர்வியூஸ்ல. இப்படி ஒருத்தரும் அவங்கவங்களோட துறை சார்ந்து நிறைய இன்டர்வியூஸ் அவரை பத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இத அவர் தனியா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது உன்னோட முன்ஜென்ம கர்ம வினை அப்படின்னு. ஏன்னா அவர் அதைதானே சொன்னாரு. நீ முன்னாடி ஜென்மத்துல என்ன பண்ணியோ அததான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிறப்பு தான் இங்க இருக்கும் அப்படிங்கிறத அவர் மட்டும் சொல்ல கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்றாங்க. சரிங்களா? அதுக்காக நம்ம பூர்வ ஜென்மத்தை எல்லாம் சாட்சியா கூப்பிட்டு வந்தெல்லாம் கோர்ட்ல கேஸ் நிக்க வைக்க முடியாது. சாட்சியமா பாவ புண்ணியத்தை எல்லாம் நம்மளால நிக்க வைக்க முடியாது. சரிங்களா? சோ இப்போ நமக்கு என்ன இதுல தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரும் அவரோட பேச்ச ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸ்கூல்ல போய் பேச வேண்டிய பேச்சு கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பெற்றோர்களை பத்தி அவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குற மாதிரி இன்டைரக்டா இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இங்க நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத எந்த இடத்துல சொல்ல வரேன்னா, அவர் சொல்லியிருக்கிறாரு சித்தர்கள் பத்தி, சித்தர்களோட அந்த சித்துக்கள் சக்திகள் இருக்கு இல்லைங்களா? அதை பத்தி எல்லாம் நிறைய அவர் பேசியிருக்காரு. இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல எல்லாம் நான் பாக்குறேன். அவரோட பேர் நான் சொல்லல. ஆனா அவர் பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கறது அவரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவர் வாயை திறந்து பேசக்கூட வேண்டாம், அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவர் பேசும்பொழுது அந்த சித்தர்களை ரொம்ப அவமானப்படுத்தி, அவமானம்னு கூட கிடையாது, அது ஒரு பொருட்டாவே மதிக்காம ஏதோ தான் மட்டும்தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. சக்திங்கிறது ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் சும்மா மந்திரம் சொல்லி எப்படி காத்துல பறக்க முடியும், அப்புறம் எப்படி வானத்துல மலையை கொண்டு வர முடியும், இப்படி ரொம்ப அதாவது கேட்கும்பொழுது நமக்கே என்னடா அது இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் பெருசு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் நிறைய சொன்னேன் இல்லையா, ஒரு துறைன்னு ஒரு 5-6 சொன்னேன். அந்த 5-6 பேருமே எங்க எந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுறாங்கன்னா, சயின்ஸ் அறிவியல் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இவங்க எல்லாருமே நம்புவாங்க. அறிவியல் பொய், அறிவியல் அதை ஏத்துக்கலன்னா அது அந்த விஷயம் பொய் அப்படின்னு சொல்லி அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத நான் பார்த்தேன். சோ
நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அறிவியல் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயம் இருக்கு நம்ம உலகத்துல. டெய்லியும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அறிவியலுங்கிறத தாண்டின அப்பாற்பட்ட விஷயம் தான் இந்த ஈர்ப்பு விதிங்கிறது, நம்ம பிரபஞ்சம் அப்படிங்கிறது. இப்போ ஆல்ரெடி ரொம்ப வருஷமா பிரபஞ்சம்ங்கிறது ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அத இப்போ இந்த அறிவியல் கண்டுபிடிச்சனால அந்த அறிவியல் தான் பெருசுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரெடி ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கறனால அறிவியல் வேண்டாம், எங்களுக்கு ஆன்மீகம் தான் பெருசு அப்படியும் சொல்ல முடியாது. இங்க ஏதோ கோஷ்டி தகராறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதுல சித்தர்கள் பத்தி பேசுறதுனால இப்ப நான் இந்த வீடியோவை பர்சனலா போடுறதே, எல்லாரும் எப்படி இப்படி சித்தர்களை பத்தி ரொம்ப சர்வசாதாரணமா விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒரு சித்தர்களை எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, ஏதோ இந்த டிவி ஷோஸ்ல அப்புறம் ஏதோ ஒரு நடிகர் நடிகைகளை உட்கார்ந்துகிட்டு விமர்சனம் பண்ற மாதிரி, இவங்களுக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி எல்லாம் விமர்சனம் பண்றதுக்குன்ட்டு. அதுக்காக எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, அவங்க விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒரு தைரியம் கூட எனக்கு வராது. நம்ம நாட்டுல நிறைய விஷயம் கெடுதல், கெட்ட விஷயங்கள் மக்களுக்கு எது வேண்டாமோ அதுதான் இந்த மீடியா நியூஸ் வாயிலா, அப்புறமா யூடியூப் சேனல்ஸ் வாயிலா நிறைய நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லியும் அப்படியே ஸ்லோ பாய்சன் மாதிரி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ நெகட்டிவிட்டியில யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்த பாசிட்டிவா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள புடிச்சு இந்த உழுக்குனா அடுத்து இந்த மாதிரி ஒருத்தன் எவனுமே முன்னாடி நின்று பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப 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 தப்பு. சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 1 வீக்கா நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் ஓவரா, அதாவது நமக்கே போர் அடிக்குது. எதுக்குடா இவ்வளவு பேசுறீங்க? சரி, ஓகே, நாங்க நம்புறோம். ஆமா, அந்த ஆள் ஃப்ராடு தான், அந்த தம்பி முட்டாள் தான், ஏமாத்திட்டாங்க, மாணவர்களை தவறான வழிக்கு திசை திருப்பிட்டாங்க, அப்புறம் நிறைய வன்முறையை கையாண்டுட்டாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கும் அந்த பையன், அந்த மகாவிஷ்ணுன்றவர் பேசுனதுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு அந்த வழக்க போட்டிருக்கேங்கிறாங்க, இந்த வழக்க போட்டிருக்கேங்கிறாங்க. சரிங்களா? இப்போ இனி ஒரு டவுட் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்கூலுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ஆசிரியரை நம்ம எல்லாருமே அவருக்கு அவ்வளவு பெரிய தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்துகிட்டு எப்படி தைரியமா அவரால் கேட்க முடிஞ்சதுன்ட்டு அதை பெருமையா பேசுறோம். ஆனா மேனர்ஸ் மகாவிஷ்ணுக்கு கிடையாது. பேச பேசவே மிரட்டுற மாதிரி ஒரு துணியில அவர் பேசுறாரு. உங்க பேர் என்ன, பேர் என்னன்னு கேட்டு சண்டைக்கெல்லாம் போனாருன்ற மாதிரி பேசினாங்க. அதே இடத்துல என்னன்னா, இவரு நம்ம கெஸ்ட், நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணல இல்லையா? பாதியிலேயே அவர் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. சோ அதுவுமே தவறு தானே. நம்ம இவங்க வேணும்னே கார்னர் பண்றாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இதுல எனக்கு இன்னொரு மிகப்பெரிய வருத்தம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே மனம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும், எப்படி நம்ம ஜாலியா ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்ட்டு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க யூடியூப்ல சும்மா உங்களுக்கு இந்த மாதிரியான அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்களேன். வீடியோஸ் எவ்வளவு வருது. மத்த நார்மலா என்டர்டைனிங் பேஸ்டா இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி சார்ந்த ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதை விட ரேஷியோ அந்த நெகட்டிவிட்டிக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். சோ அவ்வளோ நெகட்டிவ் இருக்கு நம்ம இந்த உலகத்துல. யாரோ அங்கங்க ஒருத்தர் ஏதோ மக்களுக்கு நல்லது நடக்கட்டும், அவன் நிம்மதியா அவங்க வாழ்க்கையை வாழட்டும்பா அப்படின்னு சொல்றவங்களையும் போட்டு நீங்க இவ்வளோ கார்னர் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு, எப்படின்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா அது இப்படி பண்றாங்களே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எனக்கு வேதனையா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாருங்கிறது இருக்கு. ஒருத்தரை புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு, ஓகே, அதுக்கு என்னமோ சட்டப்படி அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். ஆனா இப்போ இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஒருத்தரை புடிச்சு ரொம்ப திட்டுறோம், ரொம்ப நெகட்டிவா அவதூறா நம்ம யாரையாவது ரொம்ப பேசுறோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காவே அகைன் நானும் சொல்றேன், அதே கர்மா இருக்கு. நீங்க ஒருத்தரை பேச பேச, அதாவது அவங்கள தூட்டுறது. சரிங்களா? உங்களுக்கு அதோட உண்மையே என்ன அப்படின்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி ஒருத்தர் சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டு நீங்க ஒருத்தரை திட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, யாரை திட்டுறீங்களோ அவங்களுடைய நல்ல கர்மா எல்லாமே டபுள் ட்ரிபிள் மடங்காகும். அவங்க செஞ்ச கெட்ட கர்மாக்கள் உங்களுக்கு வரும். சரிங்களா? இது உண்மையான ஒரு, எப்படி சொல்றது, இதை இதையும் நம்ம ப்ரூஃப் எல்லாம் பண்ண முடியாது. சயின்ஸ்லயே ஏகப்பட்ட விஷயம் ப்ரூஃப் பண்ண முடியாம இருக்கு. அந்த மாதிரி தான் இதையெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க உணரணும். உங்க லைஃப்ல வர சூழ்நிலையை வச்சுதான் நீங்க உணர முடியும். ஓகே, நம்ம அவனை அப்படி பேசணுங்கிறதுக்கு தான் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு, இனி நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளா தானேப்பா செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும். அதை பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, அவரை தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சா நம்ம பண்ணாம இருந்துருவோம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பா அந்த பையன் வெளியே வருவாரு. அதுக்கப்புறம் அவரோட வெல்கமிங் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியல. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி போன வியூஸை விட சூப்பரா அவரோட வீடியோஸ்ல நிறைய போகுது. இதன் காரணமாவே, இந்த அரெஸ்ட்ங்கிறதுக்கு காரணமாவே நிறைய பேர் இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள உள்ள வருவாங்கங்கிறத நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எப்படி சொல்றது, எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும், ஏன் இப்படி பண்றாங்க, இந்த அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சாலும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நான் மகாவிஷ்ணுன்னு பர்டிகுலரா சொல்லல,
அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் யார் பேசினாலும் அவங்கள போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். இன்னைக்கு நான் பார்த்திருக்க எல்லா இன்டர்வியூஸ்லயுமே இதுக்கு முன்னாடி நடந்த கொல்கட்டா டாக்டர் கேஸ்ல இன்னும் நிறைய ரேப் கேஸ் இருக்கு, ஏதோ கேஸ் எல்லாம் இருக்கு. அதுலலாம் யாருமே இப்ப கொடுத்தவங்களோட இன்டர்வியூ நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த தம்பிக்கு வந்து இவ்வளோ பேர் வரிஞ்சு கட்டிட்டு வரும்போதே ஏதோ சம்திங் ஓகே, இவங்க வந்து வேணும்னே வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்க, இந்த மாதிரியான ஆன்மீகவாதிகளை வந்து வெளியில வர விடாம தடுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது நடக்காது. கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் முளைச்சுதான் வருவாங்க. ஏன்னா வந்து இந்த யுகமே வந்து அப்படியாப்பட்ட யுகம் இது. சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் குடுகுடுன்னு ஆன்மீகத்தை தேடிதான் ஓடி வராங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ.